த டேல் ஆஃப் கர்ணன். மகாபாரதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் தான். கர்ணன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவரை ஆற்றுல விட்டுருவாங்க. அப்பாவான சூரிய தேவரும் பார்த்தீங்கன்னா கவனிக்க மாட்டார். தேரோட்டியான அதிரதன் மற்றும் ராதை தான் பார்த்தீங்கன்னா கர்ணனை வந்து வளர்க்குறாங்க. வில்வித்தையை வந்து பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்கிறாரு. கர்ணன் அந்தன குலத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு பரசுராமருக்கு தெரிஞ்சதும் கர்ணனுக்கு வந்து சாபம் அளிக்கிறாரு. கற்ற வித்தைகள் வந்து உனக்கு தக்க சமயத்தில் பயனளிக்காது அப்படின்னு. அதே சமயம் ஒரு முனிவரோட பசு வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனோட தேர்ச்சக்கரத்தில் மாட்டி இறந்து போயிடுது. அவரும் பார்த்தீங்கன்னா போரில் அவனோட தேர்ச்சக்கரம் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சாபம் அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தெய்வீக சக்தி பொருந்திய உயிர் காக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு வந்து தானமாக வந்து கொடுத்துட்றாரு. அண்ட் மகாபாரத பெரும்போரில் நாம் வீழ்த்தப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சும் யுத்தத்துக்கு வந்து போகிறாரு கர்ணன். தேர்ச்சக்கரமும் பார்த்தீங்கன்னா உடையுது. கற்ற திவ்ய வித்தியை மறக்கும் போது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து கர்ணனை வந்து வீழ்த்துறான். அண்ட் கர்ணனோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா போகலை. கர்ணன் செஞ்ச தர்மமானது அவரை வந்து காத்தது. அண்ட் பகவான் கிருஷ்ணர் போய் கர்ணனோட உயிரை, அதாவது அவர் செஞ்ச புண்ணியத்தை வந்து தானமாக கேட்பாரு. அது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து இறந்து